அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இமாம் மஹ்தி இவருடைய வருகை எப்பொழுது, இமாம் மஹ்தி என்றால் யார் என்பது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் சரி, பொதுவாக மக்களிடையே இந்த பேச்சு ஒவ்வொரு காலத்திலும் அதிகமாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறித்த ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது, ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பாரிய பிரச்சனை வருகின்ற பொழுது, அல்லது ஏதாவது மக்கள் யூகித்து இது உலக முடிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்று யூகிக்கின்ற கட்டங்களில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை, அவர் வந்து விட்டாரா இல்லையா என்ற சர்ச்சைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். பலரும் இந்த விடயங்கள் குறித்து பேசுவதை பார்க்கிறோம். உண்மையிலே இது சம்பந்தமாக சுருக்கமாக சில விடயங்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். முதலாவதாக, மஹ்தி என்ற பெயர் சஹீஹான ஹதீஸ்களிலே நாம் இருக்கிறதா என்று பார்த்தால், ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் ரொம்ப ஆழமாக ஆய்வு செஞ்சு ஹதீஸ்ல பார்க்கின்ற பொழுது மஹ்தி என்ற பெயர் சஹீஹான ஹதீஸ்கள் எதிலுமே கிடையாது. ஆனால் வருகிறது. ஒரு சில அறிஞர்கள் அந்த பல அறிவிப்புகள், பல செய்திகள் வருகிறது. ஒரு சில அறிஞர்கள் அதை சஹீ என்று சொன்னாலும், ஆதாரபூர்வமான என்று சொன்னாலும், இன்னும் சில அறிஞர்கள், அதாவது இந்த ஹதீஸ் துறையில் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களை பொறுத்தவரையிலே மஹ்தி என்ற பெயர் ஹதீஸ்களில் இடம்பெறவில்லை என்பதாக சொல்கிறார்கள். அப்படி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமானது. இடம்பெறவில்லை என்ற அர்த்தம் என்ன? பலவீனமானது. பலவீனமான ஒரு செய்தியை வச்சு நாம் இந்த பெயரை எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஒரு அடிப்படை நாம் புரிஞ்சுக்கணும். மஹ்தி என்று சொல்லி பலர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இப்படி ஒரு பெயரே முதல்ல வலுவான நபிமொழிகளில், வலுவான ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே கிடையாது. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹீ என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதை சஹீ என்று சொல்கிறார்கள். அதற்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மஹ்தி அல் முன்தலர், எதிர்பார்க்கப்படும் மஹ்தி என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தை தவறானது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய அகீதா, நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லவும் இல்லை. அப்ப எனவே இது ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவினர்களினால் உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது எதிர்பார்க்கப்படுகின்ற மஹ்தி. அப்ப எனவே ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்று சொன்னா அதை ஒரு பாட்டாக போட்டு, பின்னுக்கு இசையை போட்டு, மஹ்தியை உங்களை வரவேற்கிறோம், உங்களோட வருகை எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் வழிகட்ட சிந்தனை பிரிவினர்கள் வெளியிடுகின்ற அந்த காணொளிகளை அல்லது அவர்கள் வெளியிடுகின்ற வீடியோக்களை எல்லாம் சரியான கொள்கையில் இருக்கின்ற பலர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அதுல இசை இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை, அது வழிகட்ட சிந்தனையை பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. ஏதோ எங்களோட உள்ளத்துல காயமாக இருக்கிறது, உள்ளத்துல பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக வேண்டி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அறிவையும் அகீதாவையும் நாம் விட்டு விடுகிறோம். அது பிழையான ஒரு விஷயம். அப்பவே நாம் யாரையும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எந்த ஒரு அறிஞரும் நீங்க எதிர்பார்த்திருங்க, மஹ்தி எதிர்பார்த்திருங்க அப்படின்னு யாருமே சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களுக்கு சொல்லி தரவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், அதாவது அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் வந்த இமாம்கள், தாபீன்கள், யாருமே அப்படி நல்ல அறிஞர்கள் யாருமே அப்படி சொல்லலை, எதிர்பாருங்கள். அப்ப எனவே அந்த அல் முன்தலர், எதிர்பார்க்கப்படும் மஹ்தி என்ற வாசகமே பிழை. நான் இப்ப இந்த மஹ்தி என்ற பெயரை சொல்லி வர காரணம் என்னன்னா, மக்கள் மத்தியில் அப்படி பழக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியில் அப்படியே அது பழக்கமாக இருக்கிறது. அப்ப இது இரண்டாவது விஷயம். அல் மஹ்தி என்பது அல் முன்தலர் என்று சொல்வது கூட பிழையானது. அப்படி வந்து அந்த கதையை, அந்த சித்தாந்தம், அந்த ஒரு பேச்சு வழக்கத்தில் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது வழிகட்ட சிந்தனை பிரிவினரினால் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அந்த மஹ்தி என்று சொல்லப்படுகின்ற, அறியப்படுகின்றவருடைய பெயர், அது யுவாத்தி அவருடைய பெயரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது யுவாத்தி இஸ்மி என்று சொன்னார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒற்றதாக இருக்கும். யுவாத்தி இஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பெயர் வந்து என்னுடைய பெயருக்கு ஒற்றதாக இருக்கும் என்று வரக்கூடிய ரிவாயத்து சஹீஹானது. அப்ப என்ன, அவருடைய பெயர் முஹம்மத், பின்னால வருவார் முஹம்மத், அவருடைய பெயர் முஹம்மத். அதாவது என்னுடைய தந்தையுடைய பெயர் அவருடைய தந்தையுடைய பெயருக்கு ஒப்பாக வரும் என்று ஒரு ரிவாயத்து வருது. ஆனால் அந்த துண்டு ஷாத்தானது, பலவீனமானது என்பதையும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, சிலர் பலமானது என்று சொல்றாங்க. அப்ப பலவீனமானது என்பதை ஹதீஸ் துறையினுடைய நுக்காது, அதாவது ஆழமாக அதை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஸ் துறையினுடைய ஜாம்பவான்கள் அந்த செய்தியை சொன்னாங்க பலவீனமானது என்பது. ஆனால்
இன்னும் ஒரு பக்கத்துல அந்த அப்துல்லா, அதாவது என்னுடைய தந்தையினுடைய பேர் அவருடைய தந்தையினுடைய பேராக இருக்கும் என்பதையும் ஆதரவுபூர்வமானது என்ன சொல்றாங்க. இந்த இடத்துல அது பெரிய நான் அந்த ஹதீஸ் சார்ந்து அந்த துறை சார்ந்து அங்க நான் ஆய்வுக்கு போக இல்லை, இது ஒரு மேலோட்டமான தெளிவுக்காக சொல்றேன். முஹம்மது என்பது சரியா வந்திருக்கிறது. ஒருவேளை அதை சையன் வச்சுட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு வச்சா கூட அவருடைய பேர் எப்படி இருக்கும்? முஹம்மது அவருடைய பேர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்துல்லாங்கிறதுல கருத்து வேற்றுமை இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து சையன் வச்சு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு வச்சு கொள்ளலாம். இப்ப அவருடைய பேர் என்ன? முஹம்மது இப்னு அப்துல்லா. அப்ப அல் மஹதி என்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படி பலமான செய்திகளை வரையில ஒரு சில அறிஞர்கள் அப்படி சொல்றாங்க. ரெண்டு கருத்தையும் நான் பேசுறேன். என்னன்னா, இந்த இடத்துல நான் ஹதீஸ் துறை சம்பந்தமா ஆய்வு செஞ்சு அதனுடைய நுணுக்கமான பகுதிகளை பேச இல்லை, மஹதி சம்பந்தமாக பேசுறதுனால இதை நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு போறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து அவர் பத்தி அல் மஹதி குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது ரஜுலம் மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலம் மின்னி ஷக்குரா மின் அஹ்லி பைத்தி, அதாவது என்னுடைய குடும்பத்தில் என்னை சார்ந்தவர், என்னிடம் இருந்து வருவார், என்னுடைய குடும்பத்தில் இருந்து வருவார் என்ற செய்தியெல்லாம் வருது. அபூதாவுல 4282 4282 செய்தியா வருது, சஹீஹான செய்தி. அப்ப எனவே மஹதி என்பவர் அந்த பேர் அறியப்படாவிட்டாலும், பேர் சஹீஹான செய்திகள்ல வலுவான செய்திகள்ல இல்லை என்று இருந்தாலும், அப்படி ஒரு மனிதர் வருவாராண்டா வருவார். அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், இந்த உலகத்தை, அது அநியாயம் அராஜகத்தால் நிறைந்திருக்கிற உலகத்தை அவர் எம்லவுல் அர்த, இந்த பூமியை நீதத்தை கொண்டு நியாயத்தை கொண்டு நிரப்புவார் என்ற செய்தி ஆதரவுபூர்வமாக வருகிறது. அதே மாதிரி தான் இப்ப இந்த மஹதி என்பது ஏன் பேசப்படுகிறது என்று சொன்னால், அதாவது கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் இந்த முஹம்மது இப்னு அப்துல்லா அல்லது மஹதி என்று சொல்லப்படுவர் வருவார். அப்ப இது ஒரு கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம். இவர் வந்து அடுத்ததாக ஒரு ரசூல் அல்ல, ஒரு நபி அல்ல. இவர் ஹலாலாக்கி ஹராமாக்கி இவர் மார்க்கத்தை புதுசா கொண்டு வர மாட்டார். இவர் நாங்க பின்பற்ற அதே குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றுவார். அதே மாதிரி இவர் ஒரு இஸ்லாத்துல ஒரு முஜத்தித் என்ற ஒரு அந்தஸ்து, அதை கொஞ்சம் மேலோட்டமாக ஏனைய முஜத்தித்கள் வந்தாங்க. அதாவது இஸ்லாத்தை புனருத்தாரணம் செஞ்ச உமர் இப்னு அப்துல் அசீஸ், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கையிம், இப்படி நம்ம சொல்லலாம் ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈன், இது போன்றவர்கள் இந்த தரத்தில் அல்ல. ஆனால் இந்த ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட அடிப்படையில் வலுவானதாக, இது நம்மோட நம்பிக்கையாக இவர் வருவார், இஸ்லாத்துல இப்படி ஒரு மனிதர் கடைசி காலத்துல வருவார், இப்படியான எதிர்ப்புகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்பதனால அதை நம்பி ஆகணும். அவர் என்ன செய்வார் என்றால், இஸ்லாத்துல வந்து ஒரு புனருத்தாரணம் செய்வார். அவருக்கென்று ஒரு மக்கான அந்தஸ்து இருக்கிறது. ஏனையவர்கள் எல்லாம் வந்தாங்க, நாம் அடையாளம் கண்டோம். இவர் சொல்லப்பட்டு வருவதனால் இது ஒரு வகையினால சொல்லப்பட்ட அடிப்படையில் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இவர் ரசூலாக இருக்க மாட்டார், ரசூலாகவோ நபியாக இருக்க மாட்டார். இவர் ஒரு இஸ்லாத்தை ஒரு புனருத்தாரணம் செய்கின்ற, இஸ்லாத்துக்காக, அதாவது இந்த உலகத்தில் நீதி நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒருவராக வருவார் என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியா வந்து இவர் எப்ப வருவார் என்று சொன்னால், முஸ்லிம் சமூகத்துல காலகாலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப மஹதி வந்துருவாரு, இந்த நாட்டுல பிரச்சனை, எனவே மஹதி வந்துதான் வெற்றி கொள்வாரு, மஹதி அப்படி எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியமோ, அல்லது மஹதி வந்துதான் இப்படி வெற்றி கொள்ளப்படும், மஹதி வந்துதான் இப்படி நடக்கும் என்பதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்வோட வந்து தொடர்படுத்தி விடக்கூடாது, ஒரு நிகழ்வுகளோட தொடர்படுத்தி விடக்கூடாது. அது மறைக்கப்பட்டிருக்கிற விஷயம். இப்ப யாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அதே மாதிரி வந்து தஜ்ஜால், இதெல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்லி. மஹதியை குறித்து சொல்லப்படுறதுல பல விஷயங்கள் இருக்கிறது. வழிகட்ட சிந்தனை பிரிவினர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை போக்கஸ் பண்ணி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக, இதோ மஹதி வந்துட்டார் வரப்போறார் சொல்லி மக்களும் ஆர்வமாக அதிலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து, எப்ப மஹதி வருவாரு, மஹதி வந்துட்டாரா இல்லையா, காலாகாலத்துல நான் தான் மஹதின்னு சொல்லி பல பேர், 100க்கும் மேற்பட்டவர்கள் வாதாடி இருக்கிறார்கள். அப்ப எனவே வந்து அது வந்து நம்மளால் அறிய முடியாது. நிச்சயமாக அவர் வருகின்ற பொழுது அவர் வந்துட்டார் என்றால் மக்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது நமக்கு அது தெளிவாக தெரியும். அது அல்லாம நாங்களாக கற்பனையில வந்து இப்போ ஒருவர் அப்போ ஒருவர், அவர்தான் மஹதி இவர்தான் மஹதி, அல்லது மஹதி வரணும், அவர் நாங்க அப்படி வரவேற்கிறோம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பத்தி நம்ம அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும். நாங்களாக கூப்பிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பாட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்காக வேண்டி நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எனவே வந்து எப்ப வெளியே வருவார், எப்ப அவர் வருவார்னு சொன்னா அது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவர். அப்ப இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் தூக்கி பிடிச்சிருவோம், எல்லாத்தையுமே நம்ம சரியாக பார்க்க வேண்டும்.
அதுக்கு காரணங்கள் இருக்கிறது. நம்மள அறியாமலே நம்ம அக்கீதாவை பறி கொடுக்கிற இடங்கள் தான் அது. யாராவது ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவில் உள்ளவங்க ஏதாவது ஒரு பயணம் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டோன்னே மாதிரி வந்து விட்டார், அல்லது இந்த இது வெற்றி கொள்ளப்பட்டால் கியாமத்து நாள் வந்துடும், இதெல்லாம் அக்கீதாக்கு முரணான விஷயங்கள். தலைப்பாக கூட நீங்க போடக்கூடாது. யூடியூப் நடத்துறவங்க தலைப்பாக கூட போடாதீங்க. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அறிந்தவன். கியாமத்து நாளை பத்தி அல்லாஹ் அறிந்தவன். அதனுடைய அடையாளங்கள்லாம் இதுதான் நமக்கு தெரியாது. எதை சொல்லப்பட்டு நடக்கிறது இதுதான் கன்ஃபார்மா நமக்கு சொல்ல தெரியாது. அப்ப எனவே நடக்கின்ற விஷயங்கள் இருக்குமாங்கிறத ஓரளவு யூகித்துக் கொண்டு அவரவர் நினைச்சிட்டு போகலாம். இதுதான் சொல்லி நம்ம என்ன செய்யாது, வலுவாக சொல்ல முடியாது, அப்படி சொல்வது கூடாது. அந்த அடிப்படையில் தான் மஹதி என்பவர் வந்து இப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இவர்தான் யோசிச்சுக்கிட்டு அப்படி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மஹதி சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய செய்திகள்ல அதிகமானது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். நிறைய செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். ஒரு சில செய்திகள் தான் ஆதரவுபூர்வமான செய்திகள் இருக்கிறது. அந்த ஆதரவுபூர்வமான செய்திகளிலே தெளிவாக எது சொல்லப்படணுமோ அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வந்து இப்படி அங்க இங்க என்று சொல்லி நிறைய யூடியூப் நடத்தக்கூடியவர்கள் சொல்லுகின்ற அல்லது ஒரு சில அறிஞர்கள் மேலோட்டமாக செய்திகளை பார்த்துட்டு சொல்ற செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமானது கிடையாது. எனவே பலவீனமான அது மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பலது இருந்தாலும் நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கிற செய்திகள்ல இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல சுருக்கமாக அதுல வருது. அப்ப இதை தாண்டி வந்து நிறைய வந்து அங்க இப்படி நடக்கும், இவர் இப்படி நடக்கும், அது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவு தூரம் ஆய்வு செஞ்சு நம்ம வந்து இதெல்லாம் படிச்சு கண்டிப்பாக நூலுக்கு நூல் ஆய்வு செஞ்சு வச்சு இதை இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. நம்முடைய இபாதத்துகள்ல அமல்கள்ல அல்லாஹ்விடத்துல நெருங்குறதுல நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுது, கியாமத்து நாள் வரப்போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம், என்ன அமல்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம், அதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும். அப்ப எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மஹதி சம்பந்தமாக இது பெரிய ஒரு ஆய்வாக நான் பேசவில்லை, சுருக்கமாக மக்கள் இதை தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி பேசிய விடயம். வல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.